தக்காளி பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம். 1.5 கிலோ தக்காளி, பச்சை மிளகாய் 16 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 400 கிராம், பூடு 75 கிராம், இஞ்சி 100 கிராம், பட்டை ஒரு 5 பீஸு, ஏலக்காய் ஒரு 8-9 பீஸ் இருக்குது, சோம்பு 1/2 ஸ்பூன் சோம்பு, மராட்டி முக்கு, அன்னாசிப்பூ, கிராம்பு இதெல்லாம் சிக்கன் நுணுங்கிறது ஒரு 1.25 ஸ்பூன் இருக்கும். நெய் நம்ம தேவையான ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். பொட்டுக்குள்ள தேங்காய் தான் கேட்டு வாங்கிக்கணும். பச்சரிசி இந்த கிளாஸுக்கு 2.25 கிளாஸ் எடுத்துருக்கேன். பச்சரிசி தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. நெய் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இஞ்சி குறைவாக அரைச்சிக்கலாம். இஞ்சி அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பூடு குறைவாக அரைச்சிக்கலாம். அப்படி கண்டினியூ பண்ணு. ஃபஸ்ட்டு எப்பயுமே பிரியாணி செய்யும்போது இஞ்சி தான் வதக்கணும். ஏன்னா பூண்டு மொட்டு பாதத்தில், அதனால் இஞ்சி போட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட் பூண்டு போட்டு வதக்கலாம். பூண்டு குறைவாக நுணுக்கியாச்சு. நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வடை போனோன்னா லைட்டாக பச்சை வடை போனோன்னா பூண்டு சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதக்கிடும். தக்காளி வெங்காயம் எல்லாமே. இந்த பச்சரிசி பொடி பச்சரிசி, மாவு பச்சரிசி கிடையாது. நான் எப்பவுமே மாவு பச்சரிசி தான் இந்த பிரியாணி செய்வேன். கொஞ்சம் குழம்புன்னு செய்வேன். எனக்கு கொஞ்சம் பொழுப்புன்னு செய்ய போகிறேன். பிரியாணி ரேஞ்சிலே செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் பொழுப்புன்னு வர மாதிரி செய்ய போகிறேன். இன்றைக்கி அந்த டேஸ்ட் எப்படி செஞ்சு பார்க்க போகிறேன். கொத்தமல்லி சவுட்டலாம். கொத்தமல்லி புதினா எல்லா பிரியாணிக்கும் போடுறது தான். கொத்தமல்லி ஒரு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் புதினா, பச்சரிசி நல்லா கழுவி வச்சுட்டேன். புதினா சேர்த்துக்கலாம். அன்னாசிப்பூ, கிராம்பு, மராட்டி முக்கு நுணுக்கி சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருந்தேன், கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசி 2.25 கிளாஸ் அரிசி. இந்த கிளாஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சாதம் பொழுப்புன்னு வந்தாலும் நல்லாயிருக்கும். கொலக்கொலப்பாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொலக்கொலப்பாக வரும்போது நம்ம சூடாக செஞ்சு சாப்பிடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் சேர்ந்து பார்த்திங்களா பச்சரிசி, அதனால் சூடு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிட்டு இருக்கும். பொழுப்புன்னு செஞ்சோன்னா ரொம்ப பொழுப்புன்னு செய்ய தேவையில்லை. கொஞ்சம் உதிரியாக செஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
இன்றைக்கி கொஞ்சம் உதிரி உதிரி தான் செஞ்சு பார்க்க போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் வந்து எங்கள் அம்மா இருக்கும்போது வந்து தக்காளி சாதம்னாலே கொலகொலப்பாக செஞ்சு சுட சுட சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். ஒரு நேரம் செய்வோம், அதுக்கப்புறம் அந்த சோறை வந்து யாருமே சாப்பிட மாட்டோம். ஏன்னா அந்த கொலகொலப்பு தன்மை உள்ள தக்காளி சாதம் அந்த ஒரு டைம் சூடாக சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ஆறி போனோடனே இந்த பச்சரிசி வந்து விரிகேறும். அப்படிங்கும்போது அந்த டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். இன்றைக்கி பொழுவுன்னு செய்யறதுனால எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த அரிசியும் வந்து வேறு எப்போயுமே பிரியாணி செய்வோம் மாவு பச்சரிசின்னு சொல்லி அதான் செய்வேன். இது கொஞ்சம் பொடி பச்சரிசி. தண்ணி கொதிச்சோன்னே இந்த அரிசி சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இது கூட சேர்த்து தனி மிளகாய் சேர்த்துருக்கேன். குக்கருக்கு விசில் போடல, விசில் போடாமல் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூடி போட்டாச்சு. இதுக்கு வந்து விசில் போடாமல் செய்யணும். விசில் போட்டோன்னா அந்த வேறு டேஸ்ட்டே மாறிடும். குக்கரில் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் வந்துடும். பாத்திரத்தில் செய்கிற மாதிரி வராது. அதுக்கு தான் வெறும் மூடி மட்டும் தான் போட்டிருக்கேன், குக்கர் மூடி. இந்த மாதிரி தான் செய்யணும் தக்காளி சாதத்துக்கு. தண்ணி கொதிச்சு அரிசி சேர்த்துடலாம். தக்காளி பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி பிரியாணிக்கு நெய் நிறைய சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூடான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பிரியாணி தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கூட ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள். தக்காளி பிரியாணி எப்படி செஞ்சுக்கலாம். குக்கரில் மூடாமலே நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை செய்யாமல் செஞ்சுக்கணும். அடிக்கணமான பார்த்தோன்னா அடி ரொம்ப பிடிக்காது. சாதமும் அப்படி வந்து தக்காளி பிரியாணி அப்படி பொழு பொழுன்னு செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டு, கொலகலப்பாக ஒரு டேஸ்ட்டு. இது ஆறுனா கூட நமக்கு வந்து இந்த பொழுவு தன்மை வந்து மாறாது, நல்லாயிருக்கும். கொலகலப்பாக இருந்ததுன்னா ஆறுனா கூட கட்டியமாக சேர்ந்துடும். அந்த பச்சரிசியோட தன்மை வெளியே வந்துடும். இப்படி பொழுவுன்னே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் இந்த பொடி பச்சரிசி தான் எடுக்கணும். இது கொஞ்சம் பிரியாணி அரிசி மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.